5 நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. விஜய் அந்த மேஜிக் எண்ணை எட்டுவாரா என்ற கேள்விதான் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது. தேர்தல் முடிவு வெளியான அன்றைய நாள் முதல் 108 இடங்களை தாவேகா கைப்பற்றி இருந்தாலும் அதில் ஒன்று போக 107 இடங்கள் என்பதுதான் தாவேகாவினுடைய எண்ணிக்கையில் ரீதியான தரவுகளாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல் கட்சியாக காங்கிரஸ் 5 இடங்களை கொண்டிருக்கூடிய காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நேற்றைய தினம் நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு, மணிக்கணக்கான ஆலோசனைக்கு பிறகு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு என்று நிலைப்பாட்டை எடுத்து 2 என 4 இடங்கள் இருக்கின்றன ஆதரவு கொடுத்தார்கள். 9 இடங்களானது கூடுதலாக. அதுபோக விசிகாவின் 2 இடங்களும் தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு என்பதுதான் விசிகா நிலைப்பாடாக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்றே நிபந்தனையற்ற ஆதரவு என்பதுதான் விசிகா நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் 5 நாட்களாக நீடித்து வந்த அரசியல் குழப்பம், யாருக்கு அந்த பெரும்பான்மை கிடைக்கப் போகின்றது, பெரும்பான்மை எண்ணை யார் எட்டப் போகிறார்கள் என்ற குழப்பத்திற்கு முடிவு கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 118 என்ற எண்ணை எட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே 107 பிளஸ் 5 காங்கிரஸ், அதோடு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 பிளஸ் தற்போது விசிகா 2 என 118 என்ற மேஜிக் எண்ணை தமிழக வெற்றி கழகம் எட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வு நேற்று நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக இது எந்தவித சிக்கலும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருந்திருக்காது. தற்போது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படியே நேற்று இந்நேரம் நடந்திருந்தால், அவர் ஆளுநரை சந்திப்பதற்கு முன்பாக இது உறுதியாக இருந்தால், எந்த சிக்கலும் இல்லாமல் 118 என்ற எண்ணிக்கையை, அதற்கான ஆதரவு கடிதத்தை தமிழக கவர்னரிடம் விஜய் நேற்றைய சந்திப்பின் போது வழங்கியிருப்பார். அதை பெற்றுக்கொண்டு வேறு வழியின்றி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்துதான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுத்திருப்பார். அதன் அடிப்படையில் இன்று நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு நிகழ்வு என்று நடைபெற்றிருக்கும். இதெல்லாம் நேற்று தற்போது நடக்கக்கூடிய இந்த செய்தி நேற்று நடந்திருக்கும். ஆனால் மாறாக அதற்குள்ளாகவே மிகப்பெரிய ஒரு தடாலடி திருப்பு முனை ஏற்படுத்தியதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவருடைய கட்சியை சேர்ந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜுடைய அந்த நிலைப்பாடு, அவர் எடுத்த அவருடைய அந்த தடாலடி அந்த பேட்டி என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தாவேகாவுக்கு மாறியது. இதன் காரணமாக இன்று 118 என்று கிடைத்தாலும் அடுத்த கட்டமாக அது ஆளுநருடைய கையில் தான் இருக்கின்றது. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா அல்லது விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி தாமதப்படுத்துவாரா என்ற பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன இருந்தாலும் தாவேகாவினுடைய அந்த 118 என்பது எட்டி இருந்தாலும் விசிகா அதிகாரப்பூர்வமாக சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்புக்கு தயாராகி வருகிறது. விசிகாவுடைய அசோக் நகர் அலுவலகம் செய்தியாளர் சந்திப்புக்கு தயாராகி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்.